வணக்கம், இது உங்கள் நியூ பாரத். ஆல் மினிஸ்டர்ஸ் ரிப்போர்ட்டிங் டு சின்னவர். உதயநிதிக்கு கொடுக்கப்பட்ட சிஎம் பவர். தலைமை செயலகத்தில் நடப்பது என்ன? துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கடந்த வாரம் பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். பதவியேற்ற கையோடு திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை உதயநிதிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அத்தோடு சென்னை சித்தரஞ்சன் சாலை மற்றும் கிரீன்வே சாலையில் உள்ள வீடுகளிலும் துணை முதலமைச்சர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சராக பதவியேற்றதும் சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள வீட்டில் வைத்து அமைச்சர்கள், அதிகாரிகளை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார். ஏவவேலு, பெரியசாமி போன்ற மூத்த அமைச்சர்களோடு காவல்துறை டிஜிபி, சென்னை காவல் ஆணையர் அருண், தலைமை செயலாளர் முருகானந்தம் மற்றும் அனைத்து துறை செயலாளர்களும் உதயநிதியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. வழக்கமாக ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் புதிதாக பதவியேற்றால் மட்டுமே அமைச்சர்கள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் மற்றும் துறை செயலாளர்கள் நேரில் சென்று வாழ்த்துவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதும் இதே ஏற்பாடு செய்யப்பட்டது கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. இதேபோல் துணை முதலமைச்சராக உதயநிதி பதவியேற்றதும் சென்னை தலைமை செயலகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலும் தலைமை செயலாளர், டிஜிபி மற்றும் அனைத்து துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அருகில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாற்காலி வழங்கப்பட்டது. கூட்டத்தையே கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் நடத்தினார். அதிலும் மழை தொடர்பான அனைத்து விவரங்களையும் முழு தரவுகளோடு எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவும் பிறப்பித்தார். இந்த நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு துணை முதலமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கமாக முதலமைச்சர்களுக்கு மட்டுமே தனி செயலாளர் இருப்பர். என்னதான் துணை முதலமைச்சராக ஒருவர் நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு என்று தனியாக செயலாளர் நியமிப்பது கிடையாது. மாறாக துணை முதலமைச்சர் கவனிக்கும் துறைகளுக்கு செயலாளர்கள் இருப்பர். ஆனால் உதயநிதி துணை முதலமைச்சரான பிறகு அவருக்கு என்று முதலமைச்சருக்கு இருப்பது போல் பிரத்யேகமாக செயலாளர் பணியிடம் உருவாக்கப்பட்டு அங்கு IAS அதிகாரி பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு தலைமை செயலாளர் அந்தஸ்துடன் துணை முதலமைச்சர் செயலாளர் பொறுப்புக்கு பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அரசை வழிநடத்தப் போவதே உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது தெரிய வருகிறது. அத்தோடு மாவட்டம் தோறும் கலெக்டர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இந்த பணியும் வழக்கமாக முதலமைச்சர் செய்யும் பணியாகும். அத்தோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனிக்கும் துறைகள் தவிர மற்ற அனைத்து துறை பணிகளும் இனி உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில்தான் நடைபெறும் என்கிறார்கள். அந்த வகையில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தவிர மற்ற அனைத்து அமைச்சர்களும் தங்கள் துறை சார்ந்த முடிவுகள் குறித்து துணை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே துணை முதலமைச்சர் கண் அசையாமல் தலைமை செயலகத்தில் இனி ஒரு அணுவும் அசையாது.